வேணும்னு கேக்குறேன். இது பாசம்னா பாசம், பிளாக்மெயில்னா சரி போ பிளாக்மெயில் தான், எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா நீ எனக்கு வேணும், அத மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்படி எல்லாம் பண்ணா மட்டும் நான் வந்துருவேன்னு கனவுல கூட நினைக்காத. அப்போ உன் பொண்டாட்டிய அடிச்சா நீ என்கிட்ட வர மாட்டேன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமாடி, அப்படிதான். அப்போ உன் பொண்டாட்டி செத்துட்டா நீ வருவியா? அந்த காரை அப்படியே லேசா மோத சொன்ன எனக்கு அப்படியே அடிச்சு தூக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கவிதா வேணாம். சரசு உயிரை எடுக்கிறதுதான் எனக்கு ரொம்ப சுலபம். ஆனா அவளை இப்படி அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போடுறதுதான் எனக்கு ரொம்ப தலைவலி. அவ செத்துட்டா எனக்கு பிரச்சனையே இல்ல. இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல அவளை அடிச்சு அடிச்சு போடுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுதா உனக்கு? செத்தா ஒரு நாள் அழுகியோட போயிடும். அடிச்சு போட்டா ஐசியூ ஹாஸ்பிட்டல் செலவு அலைச்சல் தானே. பார்வதி, ரேகா, திவ்யா விஷயத்துல கூட இப்படிதான். வெறும் மரண பயத்தை மட்டும்தான் காட்டினேன். நான் நினைச்சிருந்தா உனக்கு யாருமே இல்லாமையே போயிருக்கும். என்ன பாக்குற? போலீஸ்காரி இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? ஒரு விதத்துல நானும் ரவுடி தான். என்ன உன் காதல் தான் மென்மையா மாத்தி வச்சிருந்தது. இப்போ உன் காதல் கிடைக்கலனா, நீயும் எனக்கு கிடைக்கலனா, நான் மறுபடியும் ரவுடியா மாறதுக்கு அதிக நேரம் ஆகாது. நான் வாழணும், அது உனக்கு புரியுதா? என்ன ஒழுங்கு மரியாதையா நீ வாழவை. நான் வாழ்ந்தா எல்லாரும் நல்ல சந்தோஷமா வாழ்வாங்க. இல்ல நான் உங்க யாரையும் வாழ விட மாட்டேன். ரொம்ப கெட்ட பொண்ணு இந்த கவிதா. அடுத்த முறை உன் பொண்டாட்டியோ உன் அம்மாவோ உன் தங்கச்சியோ அதிர்ஷ்டம் பண்ணவங்களா இருக்க மாட்டாங்க. உனக்கு புரியுதா? என் கை குங்குமம் வச்சு செவக்கிறதும் ரத்த கரை பார்த்து செவக்கிறதும் உன் கையில தான் இருக்கு சுப்பு. ஏன் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வேணாம், இதுக்கு மேல ஏதாவது பண்ண நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. நான் யாருன்னு நீயும் இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டல்ல. எப்பவுமே இந்த கவிதா உன்கிட்ட பூ வாங்கிட்டு வா, புடவை வாங்கிட்டு வான்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். தேவைப்பட்டா உன் அம்மா உயிரை கொண்டு வா, உன் பொண்டாட்டிய கொன்னுட்டு வா அப்படின்னு கூட சொல்லுவா. அதான் சொன்னேனே, ரொம்ப கெட்ட பொண்ணு இந்த கவிதா. இதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. சரி பரவாயில்ல, நீ இப்ப வீட்டுக்கு போ. உன் பொண்டாட்டி கிட்ட, அம்மா கிட்ட, தங்கச்சி கிட்ட எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லு. எனக்கு கவிதா தான் வேணும்னு சொல்லு. நேரா வந்து என் கழுத்துல தாலிய கட்டு, என் கூட குடும்பம் நடத்து. வேணும்னா இன்னும் ஒரு 24 மணி நேரம் டைம் தரேன். என்ன யோசிக்கிற சுப்பு? நீ என்ன போலீஸ்னு நினை, பொண்டாட்டின்னு நினை, இல்ல பொறுக்கி பொறம்போக்குன்னு கூட நினை. எனக்கு கவலை இல்ல. ஆனா என்ன நினை, என்ன மட்டும் நினை. என் நினைப்பு மட்டும்தான் உனக்கு இனிமே இருக்கணும். வேற எந்த சிந்தனையும் உனக்கு இனிமே வரவே கூடாது. நாளைக்கு வரும்போது உன் கையால தாலி வாங்கிட்டு வரணும், எனக்கு கட்டணும், நம்ம கல்யாணம் நடக்கணும். இல்ல சரசுவோட கருமாதி நடக்கும். எங்க அண்ணன் வந்துருச்சு. வாங்க மச்சான். புகார் மனு எழுதிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் அத்தையும் ரேகாவையும் அடிச்சிருக்காங்க. ரோட்ல உங்க பொண்டாட்டி மேல கார் ஏற்றி கொல்ல பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையும் என் பொண்டாட்டியோ கொல்ல பார்த்துருக்காங்க.
நிச்சயம் யாரோ நம்ம குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக இந்த வேலை பார்த்துருக்காங்க. வாங்க ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருவோம். வாங்க மச்சான், போயிட்டு வந்துருவோம். மச்சான் என்னன்னு கூப்பிட்டா திருன்னு முழிச்சிட்டு நிக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உனக்காவது தெரியுமா? அவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது மாமா. இத்தனை பேரையும் சொல்லி வச்சு ஒரே நேரத்துல தாக்கி இருக்காங்க. இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியலப்பா. யாரோ திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. நம்ம மேல போய் யாருக்கு இவ்ளோ கொலவெறி இருக்க போகுது? எதுக்காக இந்த வீட்டு பொம்பளைங்களை மட்டும் அடிக்கணும்? அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த புகார் மனு எழுதி வச்சிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தா யார் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. மச்சான் வாங்க ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இந்தாங்க நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. புடிங்க மச்சான். கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க மச்சான். என்னங்க இப்போ எதுக்கு அதை கிழிச்சு போட்டீங்க? போலீஸை பத்தி போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி ஏத்துக்குவாங்க? போலீஸா? என்னடா சொல்ற? என்னங்க அப்போ என்ன இடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. தெரியும். யார் மச்சான்? யாருன்னு சொல்லுடா. கருப்புசாமி. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானா? உன் தங்கச்சி கேக்குறா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப யாருன்னு. உங்க அண்ணன் சுப்பு தாண்டின்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? உனக்காக உன் மானம் மரியாதை உன் போலியான கௌரவத்தை காப்பாத்த நான் ஏன் இவ்வளவு பாடுபடணும்னு கேக்குறேன். இனிமே முடியாது. இதுக்கு மேல அசிங்கப்பட என்னால முடியாது. முடியவே முடியாது. அதனால இப்பவே என் கழுத்துல தாலிய கட்டு. சரவணா
இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு துள்ற. உன் குடும்பம் உனக்கு பக்கபலமா நின்னு உன்னை காப்பாத்துறதுனால தானே நீ ஏன் குடும்பத்தை நடு ரோட்ல அனாதையா விட்டுட்டு போற. அந்த சரசுவை ஏதாவது பண்ணிட்டா, அந்த குடும்பத்தை அழிச்சு நாசம் பண்ணிட்டா, உன்னை யாரும் காப்பாத்தாம போயிட்டா, உனக்குன்னு என்ன தவிர வேற யாருமே இல்லாம போயிட்டா. இந்த போலீஸ்காரி கவிதா எவ்வளவு மோசமான கவிதான்னு காட்டுறேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில அவ அனுமதியோட இல்ல அவளை ஏதாவது விபரீதமா பண்ணிட்டாவது வா, வந்து என் கழுத்துல தாலியை கட்டு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ இங்கே இருக்கணும். என் கழுத்துல தாலியை கட்டணும், இல்லனா விபரீதம் நடக்கும். நான் எச்சரிக்கை பண்ணலன்னு மட்டும் சொல்லாத. உனக்கு 7 மாசம் டைம் கொடுத்து அதுக்கும் மேல 24 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைமும் கொடுத்தாச்சு. உனக்கு என் பாஷை புரியல, அதனாலதான் உனக்கு புரியுற பாஷையில நான் இப்ப பேசியிருக்கேன். என் உரிமையை கேக்குறேன், என் குழந்தைக்கு அப்பா வேணும்னு கேக்குறேன், என் கழுத்துக்கு ஒரு தாலி வேணும்னு கேக்குறேன். இது பாசம்னா பாசம், பிளாக்மெயில்னா சரி போ பிளாக்மெயில் தான். ஆனா நீ எனக்கு வேணும், அத மட்டும் புரிஞ்சுக்கோ. அந்த காரை அப்படியே லேசா மோத சொன்ன எனக்கு அப்படியே அடிச்சு தூக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வாழணும், அது உனக்கு புரியுதா? என்ன ஒழுங்கு மரியாதையா நீ வாழவே. நான் வாழ்ந்தா எல்லாரும் நல்ல சந்தோஷமா வாழ்வாங்க, இல்ல நாங்க யாரையும் வாழ விட மாட்டேன். கவிதா, தானே ஆசைப்பட்டேன். இதுக்காக தானே என்ன பண்ணக்கூடாத டார்ச்சர்லாம் பண்ணி ஓ வழிக்கு வர வச்ச. ஒத்துக்கிறேன், நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். நமக்குள்ள நடந்த சண்டையெல்லாம் இதோட முடிச்சுக்குவோம். சண்டை, சச்சரவு, கண்ணாமூச்சி ஆட்டம், ஆடுபுலி ஆட்டம் எல்லாத்தையும் நிறுத்திக்குவோம். நான் பண்ண தப்புக்கு நீ என் குடும்பத்தை தண்டிச்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு, எதுவும் பேச வேணாம். இப்பவே நல்ல நேரம் தான். நான் சரசுகிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லல, என்னால அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. சொன்னாலும் அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. நாம யாரை பத்தியும் கவலைப்பட வேணாம், நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். வா.
இப்ப சந்தோஷமா? உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன், உன்னை என் மனைவி ஆக்கிட்டேன். போதுமா? உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு சாட்சி இல்லையேன்னு கவலைப்படாத. 2 சாட்சி இருக்கு. ஒண்ணு என் மனசாட்சி, இன்னொன்னு தெய்வத்து சாட்சி. அப்படி பார்த்தா மொத்தம் 4 சாட்சி. என்னது? இன்னும் 2 சாட்சி இருக்காங்க. மன்னிச்சிருங்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்ட வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா தாலி கட்டின பிறகு ஒருவேளை மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த தாலியை நீங்க கட்டினதில்லைன்னு மறுத்தாலும் மறுப்பீங்க. உங்களை நம்ப முடியாது. உங்களால கவிதா வயித்துல வளர்றது ஏன் புள்ளதான்னு அம்மா கிட்டயும் சரசு கிட்டயும் உங்களால சொல்ல முடியாத போது இந்த தாலி நீங்க கட்டினதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க ஒரு கோழை, கையால் ஆகாதவன். அதனாலதான் இவங்க 2 பேரையும் நானே சாட்சியா வர வச்சேன். நீங்க முதல்ல அவங்கள சமாளிங்க, அதுக்கப்புறம் என் கூட குடும்பம் நடத்த வாங்க.